நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியா தான் இதை நான் பாக்குறேங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சி இருக்கிறதுனால அவங்க பேர் வைக்கிறாங்க. இது இவர் மட்டும் செய்யல, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவிலும் இந்த ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருவருடைய சிட்டிசன்ஷிப் ரைட். நேத்தும் இதே கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியா தான் இதை நான் பாக்குறேங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு மக்கள்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. ஆணவ கொலைகள், அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக், போதை கலாச்சாரம், வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நம்ம பார்க்கிறோம் எந்த விதமான ஒரு சுகாதாரம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் மிகவும் மோசமா இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஒரு புறம் அப்படி இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் வரவேற்கக்கூடிய அளவு திட்டங்களும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி. உங்களிடம் ஸ்டாலின் பேர் போட்டு அது ஒரு வழக்கு போயிருக்கு. அந்த வழக்கு போயிருந்தாலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த பேர்களை பயன்படுத்தக்கூடாது. தமிழக அரசு பயன்படுத்தி இது கூட நேற்று என்கிட்ட கேட்டாங்க. இது எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் வரி பணத்தில் நடத்துவதுதான் அரசாங்க திட்டங்கள். அந்த அரசாங்க திட்டங்களுக்கு வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் பேரை நம்ம வைக்கலாம், இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைத்த எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர் வைக்கலாம். அந்த மாதிரி வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் பேரெல்லாம் வைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ஆட்சி இருக்கிறதுனால அவங்க பேர் வைக்கிறாங்க. இது இவர் மட்டும் செய்யல, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவிலும் இது தொடர்ந்தது, இப்பொழுது திமுகவிலும் அது தொடருது. இல்ல ஒரு நிமிஷம், எங்களை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தில் செய்யப்படும் திட்டங்கள் நிச்சயமாக தனிநபர் பெயரோடு இல்லாமல் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள் பெயர் வைத்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வட மாநிலத்தவர்களை பத்தி கேட்கறீங்க, இதுவும் நேற்று கேட்கப்பட்ட கேள்வி பதில் சொல்றேன். பீகார்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் நம்ம பேர் எடுத்திருக்கோம். அதனால இந்த தமிழ்நாட்டில் வாழ வந்தீங்களா வாழுங்க, யாரும் உங்களை வேணான்னு சொல்ல. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருவருடைய சிட்டிசன்ஷிப் ரைட். அவங்க எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அந்த மாநிலத்துல தான் அந்த வாக்குரிமை அவங்களுக்கு தரணும். அதுதான் சரியான முறையில் இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பல்வேறு மாநிலத்தில் வேலை பார்க்கறாங்க, பல்வேறு நாட்டில் வேலை பார்க்கறாங்க. எலெக்ஷன் டைம் வந்தா கரெக்டா ஓட்டு போட்டு போறாங்கல்ல, அந்த முறையை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் எலெக்ஷன் கமிஷனும் இதை உறுதி செய்யணும். அப்பதான் அது ஒரு நியாயமான தேர்தலா இருக்கும், மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் கொடுத்தாங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் முகாமில் நாங்கள் அப்ளை பண்ணுங்க, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இப்போ வெளியிடலாம். முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தான் சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வாக்குறுதியில. ஆனா ஆட்சிக்கு வந்தவுடன் தகுதி இருக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இதை பத்தி பல்வேறு கமெண்ட்ஸ் அப்பயே வந்தது. நாங்களும் அது பத்திய எங்களுடைய கருத்துக்களை அப்பயே பதிய வச்சிருக்கோம். தகுதி உடைய பெண்கள்னா எந்த தகுதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப எல்லா பெண்களுக்குமே இது ஒரு மனக்குழப்பத்தை, குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஏன் அப்ப நாங்கெல்லாம் தகுதி இல்லாதவர்களா என்று பெண்களை கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் பொழுது தெளிவா இருக்கணும். அந்த திட்டம் மக்களுக்கு கரெக்டா போய் சேரணும். இவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு போறது, கொஞ்சம் பேருக்கு போகாம இருந்தால் இது போன்ற நிச்சயமாக மக்கள் இதை குறை சொல்லக்கூடிய நிலைமை உருவாகும். இது தவறு. நிச்சயமாக இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்களோ அது மாதிரி அனைத்து பெண்களுக்கும் சமமாக பெண்கள் உரிமை தொகை சேர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.